ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத பார்த்துருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 13 பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எடுத்தது ஹால்ல எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்திருப்பாங்க. எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அமைதியா உட்கார்ந்திருக்கப்ப, அப்பதான் ஹாங்கு பையனும் அவங்க அம்மா பார்த்துட்டு, "அம்மா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் பேச வர்றத பார்த்தோனே உடனே ஒத்தரோசா ரொம்ப அமைதியா, "மகனே நீ என்ன பேச போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீயும் ஜாக்கி பையனும் அமெரிக்கா ஒண்ணா சேர்ந்து போக போறீங்களா? அது எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா சொல்றத பார்த்தோன்னே, அவங்க பையனும் உடனே, "அம்மா உனக்கு எப்படி தெரியும் நாங்க 2 பேரும் ஊருக்கு போறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் ஷாக்கா கேட்டுக்கிட்டு இருப்பான். இத பார்த்தோன்னே உடனே ஹாங்கோட அக்கா சிரிச்சுக்கிட்டே, "அதெல்லாம் எங்க அம்மாவோட ராஜதந்திரம். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டோம். ராஜ ரகசியம்லாம் வெளிய தெரியக்கூடாது தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாரி பண்ற எல்லாத்தையும் நம்ம ஜாக்கி பையனும் பார்த்து ரொம்ப கோவமா, "இந்த வாட்டி நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்க 2 பேரும் போறத யாராலயும் தடுக்க முடியாது. அதுவும் முக்கியமா அத்தை உங்களால தடுக்கவே முடியாது. நாங்க 2 பேரும் போக தான் போறோம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசா ரொம்ப அமைதியா, "இங்க பாருங்க மருமகனே, இது உங்க பரம்பரை வீடு. இந்த வீட்ட விட்டுட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாதுன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஹாங் பையனும் ரொம்ப அமைதியா, "அம்மா என்னோட ஒய்ஃப் சொல்ற மாரி நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போக தான் போறோமா" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் சொல்லவும், உடனே ஒத்தரோசா ரொம்ப அமைதியா, "ஓ அப்படியா? அப்ப 2 பேருமே முடிவு பண்ணிட்டீங்க. என்னை விட்டுட்டு போகணும்னு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னோட செல்ல மருமகனே, நீங்களும் என்ன விட்டுட்டு போகறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களான்னு" சொல்லி ஒத்தரோசா ஒண்ணும் தெரியாத மாரியே சொல்லிக்கிட்டு இருப்பா. இத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் ஹாங்கு பையனும் ஷாக்கா ஒருத்த பார்த்துட்டு, "என்னது அத்தை என்ன செல்ல மருமகனேன்னு கூப்பிட்டீங்களா? அத்தை உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல தலையில யாராவது அடிச்சுட்டாங்களா? இல்லன்னா உங்களுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சிடுச்சா அத்தை? ஏன் அத்தை இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லி நம்ம ஜாக்கி பையனும் புரியாத மாரியே கேட்கறத பார்த்தோன்னே, ஒத்தரோசா உடனே அமைதியா, "அதெல்லாம் இல்ல மருமகனே, நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா மறுபடியும் நடிச்சுக்கிட்டு இருப்பா. இவ இந்த மாரி ஒண்ணும் தெரியாத மாரியே நடிக்கிறத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையன் ரொம்ப கோவமாயிட்டு, "அத்தை போதும் நிறுத்துங்க. உங்க நாடகத்த பார்த்து பார்த்து எனக்கு கடுப்பா தான் இருக்கு. உங்க பிளான் எல்லாமே எனக்கு தெரியும் அத்தை. நான் என்னோட ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்க லவ்வ நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, என்கிட்ட இருந்து என்னோட ஹஸ்பண்ட பிரிச்சு அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கிறது தானே உங்களோட பிளானு. இது எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு அத்த. அதுவும் இல்லாம நீங்க போட்ட பிளான் எதுவுமே நடக்க போறதே கிடையாது. எப்பயுமே அது நடக்காது அத்தன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் ரொம்ப கோவமா கத்தி சொல்றத பார்த்தோன்னே, ஒத்தரோசா இது எதையுமே காதுல வாங்காம, "மருமகனே நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எது திட்டினாலும் என் காதுல எப்பயும் கேட்காது. ஏன்னா எனக்கே வயசாயிடுச்சுல. அதனால நீங்க திட்டினாலும் எனக்கு கவலை இல்ல மருமகனே. நான் இதெல்லாம் நினைச்செல்லாம் கவலைப்பட மாட்டேன். நீங்களும் கவலைப்படாதீங்க மருமகனேன்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா ஜாக்கி பையன கிண்டலா சொல்றத பார்த்தோன்னே, நம்ம ஜாக்கி பையனும் ரொம்ப கோவமா ஒத்தரோசாவே முறைச்சு பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருப்பான். இத பார்த்தோன்னே உடனே ஒத்தரோசா "மருமகனே நீங்க இந்த வீடியோ பாருங்கன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வீடியோ குடுக்குறப்ப, இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல என்ன ஆயிருக்கும்னா, நம்ம குட்டப்பாப்பா தான் வீடியோல பேசியிருப்பா. "என் பேர் குட்டப்பாப்பா. எனக்கு வயசு 56 வயசு ஆயிடுச்சு. நான் தெரியாம ஒத்தரோசா குடும்பத்துக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க. நான் ஒத்தரோசாக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு தான் அவளுக்கே தெரியாம இந்த மாரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சாரின்னு" சொல்லிட்டு நம்ம குட்டப்பாப்பா அந்த வீடியோல சாரி சொல்லி பேசுறத பார்த்தோன்னே, ஹாங்கு பையனும் ஜாக்கி பையனும் அந்த வீடியோவே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒத்தரோசா பார்த்துக்கிட்டே அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. என்னன்னா நம்ம குட்டப்பாப்பா அவசர அவசரமா ஓடி "ஒத்தரோசா என்னோட நாய்க்குட்டி எங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசாட்ட கேட்கறப்ப, ஒத்தரோசா நக்கலா சிரிச்சுக்கிட்டு, "என்னது உன்னோட நாய்க்குட்டியா? அது ரொம்ப சுவையா இருந்துச்சா? அதனால நானே வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா சொல்லவும், குட்டப்பாப்பா கேட்டு ரொம்ப ஷாக்கா, "என்னது நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அது என்னோட குழந்தை. அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கப்ப என்னோட குழந்தைய எப்படி கொல்ல உனக்கு இப்படிலாம் மனசு வந்துச்சு ரோசா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டப்பாப்பா அழுதுகிட்டே கேட்டிருப்பா. இப்படிதான் நம்ம ஒத்தரோசா குட்டப்பாப்பாட்ட பிளாக்மெயில் பண்ணி அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருப்பா. இது எல்லாத்தையும் இப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே நக்கலா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்கப்ப, அப்ப
அப்ப ஹாங்கு பையனும் வந்து அந்த வீடியோவ வந்து பார்த்துட்டு அப்படியே பொறுமையா ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "பேபி இப்பதான் வந்து என் அம்மா மேல வந்து எந்த தப்பும் இல்லன்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. நம்ம தான் வந்து தேவையில்லாம வந்து எங்க அம்மா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து இப்படியே வந்து விட்டுறலாமே. நம்ம வந்து மன்னிச்சிடலாம் விடு பேபி" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சமாதானமா வந்து பேசுறத பார்த்தோனே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "பேபி நீ வேணா வந்து உங்க அம்மாவ வந்து நம்புனா நம்பு. நான்லாம் வந்து உங்க அம்மாவ வந்து நம்ப போறதே கிடையாது. எப்பயுமே வந்து அவங்க வந்து திருந்தவே போறது கிடையாது பேபி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஹாங்கி கிட்ட வந்து கோவமா வந்து கத்திக்கிட்ட வந்து கோச்சிப்பான். இத பார்த்தோனே உடனே ஒத்தரோசா வந்து ரொம்ப அமைதியா, "மருமகனே நீங்க வந்து நம்புனாலும் நம்பாட்டி இதுதான் வந்து உண்மை. என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கே வந்து தெரியாம எனக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சு தான் இந்த மாரி வந்து தப்புலாம் வந்து பண்ணிட்டா. ஆனா குட்ட பாப்பா பண்ண வேலைக்கு வந்து எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. என் மேல வந்து எந்த தப்பும் இல்ல மருமகனே. நீங்க வந்து என்ன வந்து நம்புங்க மருமகனேன்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து மறுபடியும் வந்து நடிக்கிறத பார்த்தோனே, உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அத்தை போதும் நிறுத்துங்க. நீங்க வந்து சும்மா வந்து என்கிட்ட வந்து நல்லவங்க மாரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள பத்தி எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். நீங்க வந்து சும்மா நடிக்காதீங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து கத்தவும், நம்ம ஒத்தரோசா வந்து ஒண்ணும் தெரியாத மாரியே, "மருமகனே நீங்க வந்து என்ன வந்து நம்பி தான் ஆகணும். இங்க பாருங்க நீங்களும் என்னோட பையனும் வந்து சந்தோஷமா வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஹனிமூன் போறதுக்கான பிளான்லாம் கூட வந்து போட்டிருக்கேன் பாருங்க. சூப்பர் சூப்பர் பிளேஸ்லாம் வந்து பார்த்து வச்சிருக்கேன். பாருங்க பாருங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து மறுபடியும் வந்து நடிக்கிறத பார்த்தோனே, ஜாக்கி பையன் வந்து இதெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப கோவமாயிட்டு, "அத்தை போதும் நிறுத்துங்க. நீங்க வந்து சும்மா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எப்பயுமே வந்து இந்த மாரி வேலையெல்லாம் வந்து பண்ணவே மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். இதுவும் வந்து உங்களோட பிளான் தான் வந்து நல்லாவே வந்து தெரியும். நீங்க வந்து சும்மா சமாளிக்கிற மாரி என்கிட்ட வந்து நடிக்காதீங்க. உங்களோட நடிப்பெல்லாம் வந்து என்கிட்ட வந்து எப்பயுமே வந்து செல்லாது அத்தை. நான் வந்து ஊருக்கு வந்து போக தான் போறேன். பேபி நீ வந்து வந்தாலும் சரி, வராட்டி பரவால்ல. எனக்கு வந்து கவலை இல்ல. நான் வந்து ஊருக்கு வந்து போக போறேன். உங்க அம்மா வந்து இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என்னால வந்து இங்க இருக்கவே முடியாது. அதுவும் வந்து நம்ம 2 பேரும் வந்து சந்தோஷமா வாழவே முடியாது பேபி. உங்க அம்மா வந்து மறுபடியும் வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து நான் வந்து ஊருக்கு வந்து போக தான் போறேன். நீ வந்தா வா, வராட்டி போன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து கோவமா வந்து கத்திக்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்து வேகமா உள்ள போயிட்டுருப்பான். இவன் இந்த மாரி வந்து சொல்லிட்டு போறத பார்த்தோனே, ஹாங்கு பையனும் வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு, "அம்மா என்ன வந்து மன்னிச்சிருமான்னு" சொல்லிட்டு ஜாக்கி பின்னாடியே வந்துட்டு, "டேய் நில்லுடா நானும் வந்து உன் பின்னாடியே வரேன்னு" சொல்லி கத்திக்கிட்டே வந்து பின்னாடியே வந்து ஓடி போயிட்டுருப்பான். இவங்க 2 பேரும் இந்த மாரி வந்து பண்ண எல்லாத்தையும் வந்து ஒத்தரோசாவோட பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு, "அம்மா நீ வந்து சூப்பரா வந்து நடிச்சம்மா. உன்னோட பிளான் எல்லாமே வந்து நல்லபடியா நடக்குது போலயேன்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசாவோட பொண்ணு வந்து நக்கலா வந்து கேட்கறத பார்த்தோனே, உடனே ஒத்தரோசா வந்து ஒண்ணும் தெரியாத மாரியே, "என்னடி வந்து சொல்லிட்டு இருக்க? நான் வந்து ஏன்டி அந்த மாரிலாம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அதுவும் இல்லாம வந்து இங்க நடந்த எதுவுமே வந்து உங்க அண்ணனுக்கு வந்து எப்பயுமே வந்து தெரியக்கூடாது. நான் வந்து உனக்கு அப்பப்போ வந்து பணம் தரேன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே ஒத்தரோசாவோட பொண்ணு வந்து ஷாக்கா, "அம்மா என்ன வார்த்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? நான் வந்து உன்னோட பொண்ணுமா? என்னைக்கும் வந்து என்ன வந்து பணம் குடுத்து யாரும் வந்து விலைக்கு வாங்க முடியாதுன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசாவோட பொண்ணு வந்து நக்கலா வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே ஒத்தரோசா வந்து பணத்த வந்து குடுக்கவும், அவளோட பொண்ணு வந்து பணத்த வாங்கிட்டு, "அம்மான்னா சும்மாவா? எங்க அம்மா வந்து ரொம்ப பெஸ்ட் அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பணத்த வாங்கிட்டு அவ பாட்டுக்கு வந்து வேகமா வந்து ஓடி போயிட்டுருப்பா. இவங்க 3 பேரும் வந்து பண்ற எல்லாத்தையும் வந்து நம்ம ஒத்தரோசாவ வந்து பார்த்துட்டு, "எனக்கு வந்து தெரியுமே உங்க எல்லாரையும் வந்து எப்படி வந்து என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஏன்னா நான் தானே வந்து ஒத்தரோசா. உங்க எல்லாரையும் வந்து எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து தன்ன தானே வந்து பெருமையா பேசிக்கிட்டே வந்து அப்படியே கெத்தா நக்கலா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஒத்தரோசா வந்து அமைதியா வந்து உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஜாக்கி பையனும் வந்து அவனோட ரூம்ல உட்காந்துட்டு நம்ம ஒத்தரோசாவ நினைச்சு ரொம்ப கோவமா பேய் மாரி வந்து ரூம்லயே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தோனே, அப்பதான் வந்து நம்ம ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப பொறுமையா அவன் பக்கத்துல வந்துட்டு, "பேபிமா உனக்கு வந்து என்னாச்சு? ஏன் நீ வந்து இவ்ளோ கோவமா வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சுடா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையனும் வந்து ஒண்ணும் தெரியாத மாரியே வந்து பொறுமையா வந்து கேட்கறத பார்த்தோனே, நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா ஹாங்கு பையன வந்து அடி அடின்னு அடிச்சுட்டு, "ஏன் உனக்கு வந்து தெரியாதா? நான் வந்து இவ்ளோ கோவமா இருக்கேன்னு உனக்கு வந்து தெரியவே தெரியாதா? உங்க அம்மா வந்து நல்லவங்க மாரி மறுபடியும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எதுவுமே வந்து உனக்கு வந்து தெரியவே தெரியாது. எந்த கவலையும் இல்லாம இந்த மாரி வந்து கொஸ்டின்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. உங்க அம்மா வந்து சும்மாவே வந்து நல்லா நடிப்பாங்க. இப்ப வந்து சொல்லியா குடுக்க வேணும் நல்லா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு பேபி நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து நல்லா நடிக்கிறாங்க. நான் இருந்தா ஒரு மாரி வந்து நடிக்கிறாங்க. நீ இருந்தா ஒரு மாரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து நான் எப்ப இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு வந்தேனோ, அப்பயிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நல்லவங்க மாரி வந்து என்கிட்ட வந்து நடிக்கிறாங்க. என் மேல வந்து இன்னமும் கோவமும், வெறுப்பும் மட்டும் தான் உங்க அம்மாகிட்ட வந்து இருக்கு. மத்தபடி இந்த வீட்டுக்கு வந்த மருமகனா என்ன வந்து பார்க்காம, ஒரு வேலைக்காரனா மட்டும் தான் உங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்தி சொல்றத பார்த்தோனே, ஹாங்கு பையனும் வந்து ஜாக்கியோட கஷ்டத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு அவன வந்து அவனோட தோள்ல சாய்ச்சிட்டு, "பேபி என்ன வந்து நீ வந்து நம்பு. நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உனக்கும் எங்க அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனைய வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ண பார்க்குறேன். நீ வந்து என்ன வந்து நம்பு பேபின்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையனும் வந்து ஜாக்கி பையன வந்து சமாதானப்படுத்துறத பார்த்தோனே, ஜாக்கி பையனும் வந்து கொஞ்சமா வந்து
சமாதானமாக்கிட்டு, "சரி ஓகே பேபி, நான் வந்து உன்ன மட்டும் தான் வந்து நம்புறேன். நீ வந்து கூடிய சீக்கிரம் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து முடிச்சு வைன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஹாங்கு பையனை வந்து பார்க்கவும், ஹாங்கு பையனும் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்து கியூட்டா வந்து விளையாண்டுக்கிட்டே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே காலைல வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஒத்தரசா வந்து பார்த்துட்டு, "அத்தை நீங்க தானே வந்து என்னோட மாமியார். அதனால இந்த கான்ட்ராக்ட்ல வந்து அழகா சைன் போடுங்க பாப்போம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கான்ட்ராக்ட்ட வந்து குடுக்கவும், உடனே ஒத்தரசா வந்து அந்த கான்ட்ராக்ட்ட வந்து பார்த்துட்டு, "என்னது கான்ட்ராக்ட்டா? இது என்ன கான்ட்ராக்ட்? அதுல வந்து அப்படி என்ன இருக்கு? நான் எதுக்கு வந்து சைன் போடணும்? என்னாலாம் வந்து சைன் போட முடியாதுன்னு" சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கொஸ்டின் கேட்கறத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "அத்தை இந்த கான்ட்ராக்ட்ல வந்து அப்படி என்ன இருக்குன்னா, நான் தான் வந்து இந்த வீட்டோட மருமகன். அதுவும் வந்து உங்களுக்கு மட்டும் தான் வந்து மருமகனா இருக்க போறேன். வேற யாரும் வந்து வரக்கூடாது. அதுலயும் முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நான் வந்து இந்த வீட்ல இருக்க வரைக்கும் எந்த வேலையும் வந்து செய்ய மாட்டேன். எல்லா வேலையும் வந்து நீங்க தான் வந்து பார்க்க போறீங்க. நான் என்ன பண்ணாலும் நீங்க வந்து கண்டுக்க கூடாது. அதுவும் முக்கியமா என்ன வந்து எப்ப பாரு வந்து திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல எழுதியிருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தா இந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைன் போடுங்க. அப்படி இந்த கான்ட்ராக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லன்னா, இப்பயே வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து திரும்ப வந்து ஊருக்கு கிளம்பி போயிருவோம். நீங்க வந்து வயசாகி கிழவியே ஆனா கூட நாங்க வந்து உங்கள வந்து பார்க்க திரும்ப வரவே மாட்டோம். நாங்க வந்து கடைசி வரைக்கும் எங்க ஊர்லயே வந்து இருந்துருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஹாங்கு பையனும் வந்து ஒத்தரோசா வந்து பார்த்துட்டு, "அம்மா நீ தானே வந்து அடிக்கடி சொல்லுவ நல்ல மாமியார், அவனுக்கு வந்து செல்ல மாமியார்ன்ட்டு. அதனால உன் மேல எந்த தப்பும் இல்லன்னா, நீ வந்து அழகா சைன் போட்டு குடும்மா. நீ வந்து என்னோட அம்மா தானே, நீ வந்து சைன் போடுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசாவோட பொண்ணு வந்துட்டு, "அம்மா நம்ம என்னைக்குமே வந்து நம்மளோட கௌரவத்த வந்து விட்டு குடுக்க கூடாது. அதனால அழகா சைன் போட்டு குடும்மா. நம்ம கெத்த வந்து காட்டுமான்னு" சொல்லிட்டு ஹாங்கோட அக்கா வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஒத்தரோசா வந்து இவங்க 3 பேரையும் வந்து பார்த்துக்கிட்டே திரு திருன்னு முழிச்சுட்டே வந்து அமைதியா வந்து உட்காந்துருப்பா. அப்ப ஹாங்கும் அவனோட அக்கா வந்துட்டு, "அம்மா சைன் போட்டு குடுங்க, சைன் போட்டு குடுங்கன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து கத்திக்கிட்டு இருக்கத பார்த்தோன்னே, ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் எல்லாரும் வந்து வாய மூடுங்கடா. நீங்க நெனச்சா வந்து நான் எல்லாம் வந்து பண்ணிருவேனா? நீங்க நெனைக்கிறது என்னைக்குமே வந்து நடக்காது. நான் வந்து எதுலயும் வந்து சைன் போட மாட்டேன். நான் எதுவும் வந்து பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கோவமா இருக்க மாரியே வந்து கத்திட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயி ஓடி போயிட்டுருப்பா. இத பார்த்தோனே உடனே இவங்க 3 பேருமே வந்துட்டு, "ஐயோ கடவுளே! எங்கள வந்து காப்பாத்துங்க. அம்மா சைன் போட வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து கத்துறதோட இந்த எபிசோட் வந்து முடியிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.